நான் தான் காலம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரை மாறாமல் இருக்கும் நான் பல சதுர்யுகங்களை கண்டுள்ளேன். ஓர் சதுர்யுகம் என்பது 33,20,000 பூமி வருடங்களுக்கு இணையானது. சதுர் என்றால் 4, யுகம் என்பது அதன் கால அளவு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நாம் அனைவரும் தற்பொழுது உள்ள யுகம் கலியுகம். இவ்வுலகில் தர்மம் அளிக்கப்பட்டு அதர்மம் தலை தூக்கப்படுவதும் தர்மத்தை நிலைநாட்ட பகவான் அவதரிப்பதும் ஒவ்வொரு யுகங்களிலும் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு சத்திய யுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். திரேதாயுகத்தில் வாமனன், பரசுராமன், ஸ்ரீராம் அவதாரத்தை எடுத்தார். கலியுகத்தில் எடுக்க இருக்கும் அவதாரம் கல்கி. துவாபர யுகத்தில் பலராம, ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தார். திருமாலின் தசவதாரங்களை உங்களுக்கு நாட்டிய வடிவில் காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இதோ உங்களுக்காக. கடல் துயில் கொண்ட பரந்தாமன் பதமலர் பணிந்து பரகதி அடைவோம். பார்க்கடல் துயில் கொண்ட பரதாமன் பதமலர் பணிந்து பரகதி அடைவோம். தாம் தாம் தீம் தீம் தாம் தாம் தீம் தீம் தோம் தோம் நம் நம் ததிங்கின தோம் தாம் தாம் தக்க ததிங்கின தோம் தாம் தாம் தக்கத்திக்கு ததிங்கின தோம் ததிங்கின தோம் தாம் தாம் தக்க ததிங்கின தோம் தாம் தாம் தக்கத்திக்கு ததிங்கின தோம் ததிங்கின தோம். அச்சமாய் வந்து மறை தன்னை காத்தான், மச்சமாய் வந்து மறை தன்னை காத்தான். தீம் தீம் தக்கத்தாம் தீம் தக்க தீம் தக்க தக்கத்தாம் தீம் தக்க தீம் தக்க தீம் தக்க தத்தாம் தீம் தக்க தத்தாம் தீம் தக்க தத்தாம். கூர்மமாய் வந்து அமுதினை தந்தான், கூர்மமாய் வந்து அமுதினை தந்தான். தோம் தோம் தரிகிட்ட தத்தாம் தோம் தக்க தரிகிட்ட தத்தாம் தோம் தக்க தோம் தக்க. வராகம் ஆகி பூமியை மீட்டான், வராகமாகி பூமியை மீட்டான். நம் நம் தக்கத்தாம் நம் தக்க தக்கத்தாம். நரகரியாய் வந்து இரண்யனை அழித்தான், நரஹரியாய் வந்து இரண்யனை அழித்தான். ஜனக்கு ஜனக்கு தக்க 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 ஜனகிட்ட தத்தாம் ஜனக்கு ஜனக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க தக்க ஜனகிட்ட தத்தாம். வாமனாய் வந்து மூவடி அளந்தான், வாமனாய் வந்து மூவடி அளந்தான். தத்தக தகஜம் தக தக தகஜம் தக 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 தஜ்ஜம் தத்தக தக தஜ்ஜம். பரசுராமனாய் அரசரை அழித்தான், பரசுராமனாய் அரசரை அழித்தான். கும்த கும்த தக்க கும்த கும்த தக்க கும்தக தத்தாம் கும்த கும்த தக்க கும்த கும். ராமனாய் வந்து சீதையை மணந்தான், ராமனாய் வந்து சீதையை மணந்தான். தத்தரித்த ஜுணு ததிம் தக்க ஜுணு ததிம் 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 தக்க ஜுணு ததிம் தக்க ஜுணு ததிம் தக்க ஜுணு. தத்தரித்த ஜனு ததிம் ததக ஜுணு ததிம் 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 ததனு. பலராமனுமாய் பாரினில் வந்தான், பலராமனுமாய் பாரினில் வந்தான். தங்கடத்துக்கு 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 தகிடும் தங்கடத்துக்கு 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 தகிடும் தங்கட தங்கடத்துக்கு தகிடும். கிருஷ்ணனாய் வந்து கீதை உரைத்தான், கிருஷ்ணனாய் வந்து கீதை உரைத்தான். தாரி தரித்த ஜுணு தத்தரி தாரித 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 தாரி தரித்த ஜனு. கல்கியாய் வருவான் கலியுகம் தன்னில், கல்கியாய் வருவான் கலியுகம் தன்னில். மச்சமாய் கூர்மமாய் வராகமாகி மானிட சிங்கமாய் வாமனனாகி பரசுராமனாய் ஸ்ரீராமனாய் பரராம கிருஷ்ண கல்கியுமாம்.
சொல்ல திருமாலின் தசாவதாரங்களை காண நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ. நான் இந்த யுகங்களில் கண்ட விஷயங்களில் இருந்து 2 கருத்துக்களை உங்களுக்கு காட்சிப்படுத்த நினைக்கின்றேன். தற்பொழுது தாங்கள் காணப்போகும் நிகழ்வு சத்திய யுகத்தில் நடந்தது. அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தார். அங்கே வாயில் காப்பாளர்களாக ஜெயன் விஜயன் இருவரும் உள்ளனர். அப்பொழுது பகவானை தரிசிப்பதற்காக பிரம்மாவின் மானசீக புதல்வர்கள் வருகிறார்கள். அங்கே நடந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்கு. அடரே, ஸ்ரீமன் நாராயணர் சிக்க வந்த நேரத்தில் வாயில் கதவுகள் மூடி உள்ளதே. துவார பாலகர்களே, நாங்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனை காண வந்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் ரிஷிபக்தர்களே, பகவானை இப்பொழுது தாங்கள் தரிசிக்க இயலாது. பகவானை தரிசிக்க மிகவும் ஆசையுடனும் பக்தியுடனும் வந்துள்ளோம். எங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இப்பொழுது யாரையும் அனுமதிப்பதில்லை. நீங்கள் நாளை வாருங்கள். நாங்கள் பக்தர்களுக்கு முதலுரிமை அளிப்பதே பகவானின் விருப்பம். பகவானின் எண்ணம் அறியாது வாயில் காப்போர்கள் எங்களை தடுப்பது தவறில்லையோ? ஐயா, யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பதே எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. எங்களால் அதனை மீற முடியாது. தேவர்களுக்கு நான் தகுதி பெற்று மிகவும் சந்தோஷமாக வாழ்வதால் உங்களுக்கு தலைகணம் அதிகரித்து விட்டது. பகவானை காண வந்த பக்தர்களை அனுமதிக்காது அவமதித்ததால் நீங்கள் 7 பிறவிகள் மானிடர்களாக பூலோகத்தில் பிறக்க வேண்டும். பூலோகத்தில் பிறந்து இன்பம் துன்பம் நிறைந்த லௌகீக வாழ்க்கையில் உழன்று பல இன்னல்களை அனுபவித்து இறுதியில் இறைவனின் திருவடிகளை அடைவீர்களாக சாபமிடுகிறோம். எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா, உன் வாயில் காவலர்களுக்கு வந்த சோதனையா இது? பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் வாழ்க வாழ்க. பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் வாழ்க வாழ்க. பிரம்மபுத்திரர்களே, அவர்களின் மீது எந்த விதமான தவறும் கிடையாது. அவர்கள் என் சொல்படிதான் நடந்து கொண்டனர். அவர்களை மன்னித்து விடுங்கள். ஜெயன் விஜயன், கவலை வேண்டாம், அபயம் தேடுவோம். பகவானே, தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை. கொடுக்கப்பட்ட சாவும் திரும்ப பெற இயலாது. ஆனால் பரந்தாமன் ஆகிய தாங்கள் நினைத்தால் தங்கள் கருணையினால் அதனை மாற்றலாம். துவாரபாலர்களே, நீங்கள் பூலோகத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். ஒன்று இவர்களிட்ட சாபத்தை அனுபவித்து என்னிடம் சரணடைய வேண்டும், அல்லது அரக்கர்களாக 3 பிறவிகள் எடுத்து என்னை எதிர்த்து என்னுடன் போர் புரிந்து என் கைகளால் மரணமடைய வேண்டும். இதில் தங்கள் விருப்பம் என்னவோ? பகவானே, தாங்களே அதிக காலங்கள் பிரிந்து எங்களால் வாழ இயலாது. நாங்கள் அரக்கர்களாக பிறப்பெடுத்து தங்களை எதிர்த்து போர் புரிந்து தங்கள் திருவடிகளை அடைவதற்கு அருள் தாருங்கள் பகவானே. அப்படியே ஆகட்டும். இவ்வாறாக ஜெயன் விஜயன் இருவரும் அரக்கர்களாக பிறப்பெடுத்து பகவானை நினையாத மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்தனர். சத்திய யுகத்தில் இரண்யகசிபு மற்றும் இரண்யாட்சனாகவும், திரேதா யுகத்தில் சிசுபாலன் மற்றும் தந்தவக்ரனாகவும், துவாபர யுகத்தில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாகவும் பிறப்பெடுத்து பகவானை நினையாத மக்களுக்கும் தேவர்களுக்கும்
பல இன்னல்களை கொடுத்து இறுதியில் இறைவனின் கையால் வதம் செய்யப்பட்டு பகவானின் திருவடிகள் அடைகிறார்கள். இவர்களின் கதை அனைத்தையும் கூற இன்று ஒரு நாள் போதாது. ஆகையால் இறையாச்சனை பற்றி காண்போம். இரண்யாட்சன் மக்களையும் தேவாதி தேவர்களையும் பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கி வருகின்றான். குருதேவா, இந்த தேவர்களை இன்னலுக்கு உள்ளாக்குவதும் அதனால் அவர்கள் இன்னல் உறுவதும் காண மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்க இருந்த அமுதத்தை தந்திரத்தால் உண்டு சாகாவரம் பெற்றுவிட்ட தைரியம், மேலும் இவர்களை எதுவும் செய்ய இயலாது என்ற மமதையில் ஆடுகிறார்கள். இவர்கள் நிம்மதியாக இருக்க விடாதே. இவர்களின் மரண ஓலமே எனக்கு திருப்பள்ளி எழுச்சி. இதனை கேட்கும் போதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்லது, இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை மறந்து விடாதே. ஆனாலும் அந்த நாராயணனிடம் மிகவும் கவனமாக இரு. அவனின் பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் விழுந்தடித்து கொண்டு ஓடி வருவான் அந்த நாராயணன். குருதேவா, மூன்று உலகையும் வென்றவன் நான். என்னை இதுவரை யாரும் வென்றதில்லை. மேலும் நான் அந்த பிரம்மதேவரிடம் வரம் பெற்றுள்ளேன். என்னை அந்த நாராயணனால் எதுவும் செய்ய முடியாது. எனது மரணமானது ஒரு விலங்கினால், அதுவும் அருவருக்கத்தக்கதாகவும் தெய்வாம்சம் பொருந்தியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு விலங்கு இந்த உலகில் எங்கும் பிறக்கவில்லை. ஆகையால் மரணத்தை வென்றவன் நான். மரணத்தை வென்றவன் நான். என்னே உனது புத்திசாலித்தனம். நீ நீண்ட காலம் வாழ என் ஆசிகள். இவ்வாறாக இரண்யாட்சன் உலகையும் சுற்றி வந்து தேவர்களையும் முனிவர்களையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி வந்தான். அதன் உச்சகட்டமாக அவன் பூமாதேவியை பாதாள உலகில் ஒளித்து வைத்து விடுகிறான். அவனிடமிருந்து தன்னை காக்கும்படி பூமாதேவி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் வேண்டுகிறாள். மற்றும் அனைவரும் நாராயணமூர்த்தியிடம் சென்று வேண்டுகின்றனர். அங்கே நடந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்கு. Takita taka jum, takita taka juno, takita taka jum, takita taka juno, tum 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 ta. Takita taka juno, tum 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 ta. Kita taka juno, tum tum ta. Kita dum, tum 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 ta. Kita dum, tum taka tum ta ta. Kita tum tum ta. Ta. Kita tum tum ta. Kita ta. Narayana Hari Om Takita Taka Tili Tam Takita Taka Narayana Hari Om Narayana Hari Om 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 Narayana Hari Om Varaha Vadarani Varaha Vadarani
உமாதேவி ஐயத்தை அகற்றியவர் உமாதேவி ஐயத்தை அகற்றியவர் நாராயண ஹரி நாராயண ஹரி வராகமூர்த்திக்கு லட்சுமி நாராயண மூர்த்திக்கு அரக்கனை கொன்று அந்த இரத்த கருவுடன் பூமாதேவியை நாராயணர் தொட்டு தூக்கினார். அதன் பின் பூமாதேவிக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். அரக்கனின் இரத்தத்தால் கலக்கமடைந்த அக்குழந்தைக்கு அசுரகுணம் மிகுதியாக இருந்தது. அதனால் கலக்கமுற்ற பூமாதேவி தன் மகள் சீதையை வளர்த்த ஜனகரிடம் தன் மகனையும் சகல விதமான நற்குணங்களோடு வளர்க்கும்படி வேண்டிக் கொண்டாள். ஜனகரும் அக்குழந்தைக்கு நரகா என்று பெயரிட்டு சகல விதமான கல்வியையும் வித்தைகளையும் பயிற்று கொடுத்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு நரகாவிற்கு சக்தி ஆயுதம் தேர் கொடுத்து காமரூபதேசம் பிரத்யாயுவி நகருக்கு அரசனாக்கினார். அப்பொழுது நரகாவிற்கு பானாசுரனின் நட்பு கிடைத்தது. பானாசுரனின் துர்போதனையால் நரகாவிற்கு அவனுள் இருந்த அசுரகுணம் மேலோங்க தொடங்கியது. நரகா அசுரனாக மாறிய பிறகு அவன் மக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து கொடுங்கோல் ஆட்சி நடத்த தொடங்கினான். அங்கே நடந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்கு. வசிஷ்டர் பிரத்யாதிப்பு நகரில் காமாக்கிய தேவியை ஆராதனை செய்வதற்கு செல்லும் போது நரகாசுரன் கோவிலின் கதவுகளை பூட்டி விடுகிறான். என்ன வசிஷ்டரே, இந்த பக்கம் வருகை தந்துள்ளீர்கள்? நரகா, என் அன்னை காமாகி தேவியை தரிசிக்க வந்தேன். ஆனால் கோவில் கதவுகள் பூட்டியுள்ளன. பூட்டியுள்ளதா? நான் தான் பூட்ட சொன்னேன் வசிஷ்டரே. இந்த கோவில் என் ஆளுகைக்கு உட்பட்டது. என் அனுமதியின்றி எவரும் உள்ளே நுழைய முடியாது. உமக்கு இங்கு அனுமதி இல்லை ஐயா, போய் வரும். உடனே என் அன்னையை தரிசிக்க விடாமல் தடுக்கின்றாய். அன்னையின் அருமை தெரியாது. மமதையில் அடுத்தவர்களை புண்படுத்தும் நீ ஒரு பெண்ணின் கையால் மரணித்து போவாய். வசிஷ்டரின் சாபத்தால் பயம் கொண்ட நரகாசுரன் பிரம்மதேவனை நினைத்து சாகாவரம் கேட்டு தவம் செய்கிறான். ஓம் பிரம்மதேவ் பிரசன்ன ஓம் பிரசீத் பிரசீத் பிரம்மதேவ். ஓம் பிரம்மதேவ் பிரசன்ன ஓம் பிரசீத் பிரசீத் பிரம்மதேவ். பிரம்மாதி தேவர்களின் அருளை பெறுகிறான். வரம் கிடைத்த ஆணவத்தில் நரகாவின் அகம்பாகம் அதிகரித்தது. மக்களுக்கு பல அக்கிரமங்களை செய்து வந்தான். இந்திராதி தேவர்களிடம் சண்டையிட்டு ஜெயிக்கிறான். 16,000 ராஜ கன்னியரை இம்சை செய்தான். நரகாவின் அகம்பாகம் தாங்க இயலாத தேவர்களும் தேவதைகளும் ராஜ கன்னியரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று முறையிடுகிறார்கள். அங்கே நடந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்கு. வணங்குகிறேன் பகவானே. என்ன தேவேந்திரா, அனைவரையும் அழைத்து வந்துள்ளாய்? ஏதாவது முக்கியமான செய்தியா? பகவானே,
தாங்களே எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். நரகாசுரனின் அக்கிரமங்கள் தாங்க இயலவில்லை. அவனுடைய கொடூர செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அவனிடமிருந்து உங்களை தவிர வேற யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது பகவானே. ஆபத் பாண்டவா கருணை புரியுங்கள் பிரபு. கவலைப்படாதீர்கள், அவனுடைய காலம் நெருங்கிவிட்டது. என்னுடைய பக்தர்களை துன்புறுத்தும் யாரையும் நான் விட்டு வைப்பதில்லை. இதோ அவனை அழிப்பதற்காக நானே செல்கிறேன். பிரபு, என்னோடு நேரம் கழிக்கும் தாங்கள் என்னை விட்டு செல்லலாமா? நானும் தங்களுடன் வருவேன். வேண்டாம் தேவி, போர் புரிய செல்லும் போது பெண்களை அழைத்து செல்வது புத்திசாலித்தனம் கிடையாது. உங்களுக்கு இலகிய மனது, சம்ஹார நேரத்தில் உங்களுடைய இரக்க குணம் தடையாகிவிடும். நான் மட்டும் சென்று வென்று வருகிறேன். சுவாமி, தர்மத்தை காப்பதற்கு கணவனுக்கு துணைப்பது பெண்களின் கடமை. அது எனக்கு தெரியும். பெண்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை. நானும் தங்களுடன் வருவேன். இதோ சிறிது கால அவகாசம் தாருங்கள், வந்து விடுகிறேன். தேவி தேவி தேவேந்திரா, பெண்கள் எதை செய் என்று சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டார்கள். எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதை தான் செய்வார்கள். இந்த பெண்களின் தன்மையே இப்படித்தான். நரகாசுரனின் விதி பாமாவின் கையால் தான் முடிய போகிறதென்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? நரகாசுரன் வாங்கிய வரம் எனக்கும் தெரியும். அதற்காகத்தானே இந்த நாடகம். பெண்கள் நம்மை விட மிகவும் திறமைசாலிகள். அவதாரம் கொண்ட திருமாலின் வரமாக நரகனை பெற்றாள் பூதேவி. வராக அவதாரம் கொண்ட திருமாலின் வரமாக நரகனை பெற்றாள் பூதேவி.
இவ்வுலகில் தர்மம் அளிக்கப்பட்டு அதர்மம் தலை விரித்தாடும் பொழுது தர்மத்தை காக்க பகவான் அவதரிப்பார். கலியுகத்தில் பகவான் நேரடியாக அவதரிக்க மாட்டார். நம்முடன் இருப்பவர்களை வைத்தே தர்மத்தை நிலைநாட்டுவார். இக்கதையின் வாயிலாக இச்சபையினர் அறிய வேண்டிய கருத்துக்கள் 2. 1. பூமாதேவியின் மகனாகவே இருந்தாலும் தர்மத்தை மீறினால் அழிவு நிச்சயம். தவறு செய்தது தன் மகனாகவே இருந்தாலும் தண்டிப்பது ஒரு தாயின் கடமை. 2. கூடா நட்பு கேடாக முடியும், நம் வாழ்க்கையவே அழித்துவிடும். நீங்களும் உங்களது குழந்தைகளின் நண்பர்களையும் அவர்களின் செயல்களையும் கண்காணிக்க வேண்டும். குழந்தைகள் தவறு செய்தால் பெற்றோர்கள் அதை கண்டித்து திருத்த வேண்டும். இதுவரை நான் பல அதர்மம் அளிக்கப்படுவதை பார்த்திருக்கிறேன், இனிமேலும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். இந்நிகழ்வு கதையாக போகிறதா இல்லை கருத்தாக மாறப்போகிறதா என்பதை காணப்போவதும் நானே. நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட நாளானது தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. ஆகையால் இன்றிலிருந்து நாளை மறுநாள் தீபாவளி. அதன் கொண்டாட்டம் இப்பொழுதே ஆரம்பிக்கட்டும்.